அவனுக்கு நீங்க புரிய வைங்க. ஒரு தாயோட கொள்கை தான் பையன் மேல அன்பு காட்டுறது மட்டும்தான். பெத்தவங்க எது செஞ்சாலும் தான் பசங்களோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான் செய்வாங்க. அவனுக்கு புரிய வைங்க. நான் புரிய வைக்கிறேன், அவனுக்கு நான் புரிய வைக்கிறேன். நீ உட்கார்ந்து சாப்பிடு. அன்னத்தை என்னைக்கு அவமதிக்க கூடாது, உட்கார்ந்து சாப்பிடு. நான் போறேன். பிரீத்தி, சௌமியா, உன்னோட புது போன். இப்ப நம்ம மனசு மாதிரியே நம்ம போன்லயும் ஒருத்தர் ஒருத்தர் ஒன்னா சேர்ந்திருப்போம். என்னாச்சுங்க? நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, அது போன்ல நம்ம ஆதித்யாவோட போட்டோஸ் நிறைய இருந்துச்சு. ஆனா அந்த போன் பரவாயில்லைங்க. நம்ம கிட்ட ஆதித்யாவுக்கு சம்மந்தப்பட்ட எவ்வளவோ ஞாபகங்கள் இருக்கு. அதை வச்சே நம்ம வாழ்ந்துடலாம். அப்புறம் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குங்க, அந்த கடவுள் நம்மள இந்த ஆதித்யா கூட கண்டிப்பா சேர்த்து வைப்பாங்க. நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. சரி விடு. நீ சாப்பாடு எடுத்து வை. நான் இந்த ட்ரெஸ்ஸை துவைச்சிட்டு வரேன். என்ன நீங்க இன்னைக்கு உங்களுக்காக நீங்க புது ட்ரெஸ் வாங்கிக்கலையா? அப்புறம் இதெல்லாம் நீங்க ஒரு நிமிஷம். நான் இந்த வீட்டோட தலைவன். இந்த வீட்டோட தேவைகளை முதல்ல நிறைவேற்றுவேன், அப்புறம் தான் என் தேவைகளை நிறைவேற்றுவேன். சரியா? நீ சாப்பாடு எடுத்து வை, நான் வரேன். உங்களுக்காக புது துணி. இந்த துணி எப்படி வந்துச்சு? நீங்க ஃபேமிலியோட தலைவர் இல்லையா? அப்புறம் நான் தலைவரோட மனைவி. அப்புறம் இந்த முறையில எனக்கும் சில கடமைகள் இருக்கும் இல்லைங்க. நேத்து நீங்க எனக்கு கொடுத்தீங்களே, அதுல கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சு மல்லிகா அக்கா கிட்ட உங்களுக்காக புது ட்ரெஸ் வாங்க சொன்னேன். அவ்வளவுதான். இப்ப நீங்க இந்த புது ட்ரெஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை நான் நாளைக்கு துவைச்சிடுறேன். உன்னை சந்தோஷமா பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது.